Hello students, நம்ம இந்த வீடியோல NCERT class 10 scienceல இருக்கிற chapter 3 metals and non-metals. So இந்த chapterல part 8 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல properties of ionic compounds இந்த டாபிக்கை பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம properties of ionic compounds. இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ionic compounds அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் ரியாக்ட் ஆகும்போது இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ரெண்டுக்குமே நமக்கு ஒரே அர்த்தம் தான். அயானிக் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரோவேலண்ட் காம்பவுண்ட்னு நம்ம எது வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்த்தோம், சோடியம் குளோரைடு, மெக்னீஷியம் குளோரைடு, இதெல்லாம் நம்ம எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி 3.13 செய்கிறோம். இதில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அது மூலமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். Take sample of sodium chloride or potassium iodide, barium chloride or any other salt from the science laboratory. சரி, நமக்கு என்ன சால்ட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகேங்களா, சோடியம் குளோரைடு நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் பார்த்தோம்ல, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, பேரியம் குளோரைடு ஆர் எனி அதர் சால்ட், எந்த சால்ட்டாக இருந்தாலும். சிம்பிளாக சொல்லணும்னா சோடியம் குளோரைடுங்கிறது என்னது, நம்ம சாதாரணமாக வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல கல்லுப்பு, அதுதான். ஓகேங்களா, அது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரி, அதை வச்சே நம்ம இந்த ஆக்டிவிட்டிலாம் செஞ்சு நம்ம அந்த கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடுவோம். சரி, வாட் இஸ் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி சால்ட்? இப்போ நம்ம கல்லுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, எப்படி இருக்குது நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் நம்ம பார்த்தது மூலமாக அதை என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். The physical state is hard and brittle. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குது, நமக்கு ஹார்டாகவும் அண்ட் பிரிட்டிலாகவும் இருக்குது. பாமா கல் இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு என்ன ஆகும், நல்லா வந்து அழுத்தினோம்னா நமக்கு நொறுங்கும், உடையும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஓகே, கரெக்ட். ஸோ டேக் a small amount of sample of metal spatula and heat directly on the flame. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு சின்ன பர்னரை வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். சரி, நம்ம வீட்டில் ஒரு சின்ன கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம சும்மா கொஞ்சம் ஹீட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ரிப்பீட் வித் அதர் சாம்பிள். இதே மாதிரி வேறு ஏதாவது சாம்பிள் நமக்கு கிடச்சின்னா அதையும் கூட எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அயோடைட், பேரியம் குளோரைட், ஏதாவது சாம்பிள் கிடச்சுன்னா அதையும் நம்ம எடுத்து செஞ்சு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வாட் டிட் யூ அப்சர்வ், நம்ம என்ன பார்த்தோம், டிட் த சாம்பிள் இம்பார்ட் எனி கலர் டு த ஃப்ளேம், இந்த சாம்பிளை நம்ம வந்து இந்த மாதிரி பர்னரில் வச்சு எரிக்கும் பொழுது ஏதாவது கலர் சேஞ்ச் ஆச்சா, டூ திஸ் காம்பவுண்ட்ஸ் மெல்ட், அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காம்பவுண்ட் வந்து மெல்ட் ஆச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃப்ளேம் கலர் சேஞ்ச், ஃப்ளேம் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, NaCl சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சு எல்லோ கலரில் நமக்கு எரியும். ஓகே, சரி, நம்ம வீட்டில் உள்ள கல் உப்பு தான், இது வந்து ஆரஞ்சு எல்லோ கலரில் நமக்கு எரியும். பட் ஆனால் KI வயலட் கலர்லையும் அண்ட் BaCl பேரியம் குளோரைடு கிரீன் கலர்லையும் எரியும். இது கிடச்சா நம்ம இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, அப்போ ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணும்போது ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் சூடு பண்ணும்போது they do not melt. ஆமாம், உப்பு நமக்கு மெல்ட் ஆகுமா, சூடு பண்ணும்போது அந்த அளவுக்கு மெல்ட் ஆகாது இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு சால்ட் வந்து மெல்ட் ஆகலை. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. சரி, வேறு என்ன கேட்குறாங்க நம்மளை. ஓகே, இப்போ அடுத்தது ட்ரை டு டிசால்வ் த சாம்பிள் இன் வாட்டர், பெட்ரோல் அண்ட் கெரோசின் ஆர் தே சால்யபிள். ஓகே, சரி, நமக்கு என்ன பண்ணணும், கரைக்கணுமா, அதை எதில் கரைக்க போகிறோம், வாட்டரில் கரைக்கலாம், பெட்ரோலில் கரைக்கணும், கெரோசினில் கரைக்கணுங்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் பெட்ரோல் கெரோசின் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கரையுதா கரைக்கலையா, வாட்டரில் நமக்கு நல்லாவே தெரியும், உப்பு தண்ணியில் போட்டாலே நமக்கு கரைஞ்சி போயிடும் இல்லைங்களா. அப்போ சால்யபிள் இன் வாட்டர் பட் இன்சால்யபிள் இன் பெட்ரோல் அண்ட் கெரோசின், பெட்ரோல்லையும் கெரோசின்லையும் இது கரையாது. ஓகேங்களா, சரி, நமக்கு ட்ரை பண்ணி நம்ம கிடைச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைக்கலனா ஓகே. ஓகேங்களா, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, பெட்ரோல்லையும் அண்ட் கெரோசின்லையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரையாது. ஓகேங்களா, தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும், எல்லா சால்ட்டுமே கரைஞ்சிரும். ஓகே, சரி, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணுறோம். சர்க்யூட்டில் வந்து 2 டெர்மினல், இந்த 2 டெர்மினல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ராடு. ஓகே, இல்லைன்னா அதாவது கிராஃபைட் ராடுன்னு கொடுத்துருப்பாங்க, கிராஃபைட்டும் கார்பனோட தானே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி 2 ராடு எடுத்துக்கோங்க. ஒரு ராடோட ஒரு டெர்மினலில் ஒரு சின்ன பேட்டரியோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணுங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணுங்க. இன்னொரு டெர்மினல் எடுத்து பல்போட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன LED பல்ப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன பேட்டரி, அதனால சின்ன LED பல்ப் தான் எரியும். ஸோ அந்த மாதிரி LED பல்ப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ போட்டுக்கோங்க. கீ இல்லைனாலும் பரவாயில்ல, டேரக்ட் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ கீ போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டெர்மினல், அந்த ராடோட இன்னொரு டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டப் எடுத்துக்குவோம். இந்த செட்டப் பேர் எலக்ட்ரோட்ஸ். இந்த 2 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் எலக்ட்ரோட்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டரில் கரைச்சோம் இல்லையா சால்ட்டை, நம்ம கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு சின்ன மக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்த செட்டப்பை வச்சுருங்க.
ஓகேங்களா. வச்சுட்டு நம்ம இப்போ பல்பை வந்து சுவிட்ச் போடல, அதாவது சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ணல, டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா பல்பு க்ளோ ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தண்ணி வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இதில் நம்ம என்ன கரைச்சிருக்கோம்? சால்ட்டை கரைச்சிருக்கோம். அப்போ இந்த சால்ட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ரெண்டுமே டச் ஆகலை இல்லைங்களா, ரெண்டு டெர்மினல் தனித்தனியாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாஸ் ஆகும், இது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆனால் பாஸ் ஆகும். அப்போ க்ளோஸ் ஆகும்னா என்ன பண்ணும்? இந்த டெர்மினல் அந்த டெர்மினல் நடுவில் நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன், அதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு நடக்கும். ஸோ அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறது எதுனா அந்த சால்ட். ஓகேங்களா. சால்ட் வாட்டர். ஓகேங்களா. சால்ட் வாட்டர். ஸோ அந்த மாதிரி நமக்கு பல்பு க்ளோ ஆகுது. இந்த அப்சர்வேஷனுக்கு பல்பு க்ளோ ஆகும். ஏன்னா இந்த சால்ட் வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரி, வாட் டிட் யூ அப்சர்வ்? சால்ட் சொல்யூஷன் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். எப்படி? பல்பு க்ளோ ஆகணும் நம்ம, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபுல் சர்க்யூட் க்ளோஸ் ஆனதானே நமக்கு வந்து பல்பு க்ளோ ஆகும், இல்லைன்னா பல்பு எரியாது இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபுல் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது இந்த சால்ட் வாட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த சால்ட் சொல்யூஷன் தானே அது நமக்கு கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, வாட் இஸ் யுவர் இன்ஃபரன்ஸ் அபவுட் த நேச்சர் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ்? ஸோ இந்த காம்பவுண்ட்ஸோட நேச்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்தாலும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த சால்ட் வாட்டரில் நமக்கு என்ன இருக்குது? NaCl இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா. நம்ம சோடியம் குளோரைடு தானே எடுத்திருக்கோம். சரி, NaCl இருக்குது. நம்ம ஆல்ரெடி போன பாட்டில் படிச்சிருக்கோம் Na+ அயான் Cl- அயான்ஸ்னு. ஸோ அப்போ இதில் பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. ஓகேங்களா. சரி, அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ், அயானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், சில மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை வந்து நம்ம புக்கில் டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம சும்மா ஜஸ்ட் படிச்சுக்குவோம். இது வந்து லித்தியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. லித்தியம் குளோரைடு ஒரு அயானிக் காம்பவுண்ட். இதோட மெல்டிங் பாயிண்ட் 887, பாயிலிங் பாயிண்ட் 1600. ஓகேங்களா. சரி, கால்சியம் ஆக்சைடு இது வந்து ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்து 2850. ஸோ இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 3120. ஓகேங்களா. சரி, இதுதான் நமக்கு வந்து சில எக்ஸாம்பிளுக்கு சில சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம், ஆக்டிவிட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்ல, அதெல்லாம் வச்சு காமனாக நம்ம வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஃபிசிக்கல் நேச்சர், அதோட ஃபிசிக்கல் நேச்சரை நம்ம இப்போ செஞ்சதெல்லாம் வச்சு நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ். ஆமாம், நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா சால்ட்டுமே சாலிட்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆர் சம் வாட் ஹார்ட். சிலது பார்க்கும்போது நல்லா ஹார்டாகவே இருக்கும். ஆமாம், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். அயானிக் காம்பவுண்ட்ஸ்னாலே அதில் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன்னால தான் இந்த அது வந்து ஹார்டாக இருக்குது. அப்போ அது ரெண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. அதனால தான் நல்லா ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே. சரி, அப்புறம் these compounds are generally brittle. அது நல்லா உடையக்கூடியதாக தான் இருக்கும். என்ன ஹார்டாக இருந்தாலும் நம்ம கல்லுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோம்னா நமக்கு என்ன ஆகும்? கல்லுப்பு தூளாக உடஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ brittle and break into pieces when pressure is applied. நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்மளால உடைக்க முடியும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் நல்லா நம்ம அழுத்தினாலே நமக்கு என்ன ஆகும்? கல்லுப்புலாம் நல்லா உடையும். ஓகேங்களா. சரி, இது ஃபிசிக்கல் நேச்சர். ஓகே, அடுத்தது மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை பாருங்கள். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஹவ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ஆமாம், இதுக்கு நம்ம டேப்லெட் காலத்தில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பார்க்கும்போது நமக்கு நிறையா தான் இருந்துச்சு. ஓகே, this is because the considerable amount of energy is required to break the strong interionic attraction. சரி, இதை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா, அதாவது அயானிக் காம்பவுண்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா இந்த ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி கொடுத்து தான் அதை பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்ஸாக நீங்கள் வந்து பிரேக் பண்ண முடியும். அப்போ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு பிரேக். அப்போ நீங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான அளவு எனர்ஜியை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது அயான் வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா. பாசிட்டிவ் அயான் தனியாக நெகட்டிவ் அயான் தனியாக பிரேக் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து காரணம் என்னென்னா மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கிறதுன்னு. ஓகேங்களா. அடுத்தது சாலியபிலிட்டி, கரையக்கூடிய தன்மை. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஆக்டிவிட்டிலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எலக்ட்ரோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி சாலியபிள். ஸோ எலக்ட்ரோவேலண்ட்டுங்கிறது இன்னொரு பேர் இல்லைங்களா, அயானிக் காம்பவுண்ட் பேர் எலக்ட்ரோவேலண்ட். ஸோ இது வந்து ஜென்ரலாக கரையக்கூடியதாக தான் இருக்கும். இதில் இன் வாட்டரில் நல்லா கரையக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, எதுலலாம் கரையாது நம்ம ஆக்டிவிட்டிலே பார்த்துருக்கோம். இன்சாலபிள் இன் சால்வெண்ட். என்னென்ன சால்வெண்ட் சச்சஸ் கெரோசின், பெட்ரோல், இந்த மாதிரி சில சால்வெண்ட்ஸில் அது கரையவே கரையாது. ஓகேங்களா. சரி, இது ஒரு
ப்ராப்பர்ட்டி. அடுத்தது என்ன? ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது என்ன ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி? கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். வாட்டரில் கரைச்சி சொல்யூஷனாக இருந்தால் அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம படிப்போம். இந்த கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ த சொல்யூஷன் இன்வால்வ் த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல். ஆமாம், சொல்யூஷனாக இருக்கும் பொழுது அதில் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகும். ஏன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் டெர்மினல் வச்சுருந்தோம். அப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்? ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ எப்போ சொல்யூஷனாக இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அயானிக் காம்பவுண்ட்ஸ் Na+ அயான் வந்து நெகட்டிவ் சைடு போகும், மைனஸ் அயான் வந்து பாசிட்டிவ் சைடு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் மூவ் ஆகும். அப்போ a solution of ionic compounds in water conduct electricity. சொல்யூஷனாக இருக்கும்போது அயானிக் காம்பவுண்ட்ஸில் அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் அயான்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் ஆப்போசிட் எலக்ட்ரோட்ஸ். அயான்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃப்ரீயாக ஆப்போசிட் எலக்ட்ரோட் சைடு மூவ் ஆகும். Na+ வந்து மைனஸ் சைடு மூவ் ஆகும், Cl- வந்து ப்ளஸ் சைடு மூவ் ஆகும். இது சோடியம் குளோரைடுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகும். எப்போ? சொல்யூஷனாக இருக்கும் பொழுது. சொல்யூஷன் ரெடி பண்ண நம்ம என்ன பண்ணணும்? வாட்டரில் வந்து அதை கரைக்கணும். ஏன்னா வாட்டரில் மட்டும்தான் அது கரையும். ஓகேங்களா? சரி, அயானிக் compounds in the solid state. சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும்போது என்னவாகும்? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? அதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் கல்லுப்பு சொல்யூஷனுக்கு பதிலாக கல்லுப்பையே அப்படியே நம்ம வச்சுருவோம். வச்சு 2 டெர்மினலையும் தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? 2 அந்த கார்பன் ராடு 2யுமே தூக்கி அந்த கல்லுப்பு அந்த கண்டெய்னரில் வச்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணுமா? பல்பு க்ளோ ஆகுமா அப்படின்னு பார்த்தா க்ளோ ஆகாது. ஏன் தெரியுமா? do not conduct electricity because ion cannot move to that rigid structure. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு rigid ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அது வழியாக என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும்னா சொல்யூஷனாக தான் இருக்கணும். நல்ல ஸ்ட்ராங்கான சாலிடாக இருந்தால் அது மூவ் ஆகாது. ஓகேங்களா? அப்போ அது வந்து மூவ் ஆகலை. ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் அயான்ஸ் வந்து cannot move due to the other rigid structure. ஓகேங்களா? அது மூவ் ஆகாது. சரி, அயானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் த மோல்டன் ஸ்டேட். அது இதெல்லாம்னா உருகுன நிலைன்னு சொல்லுவாங்க. உருகுனா சாலிடாகவும் நமக்கு இல்லை, ரொம்ப சொல்யூஷனாக லிக்யூடாகவும் ரொம்ப தண்ணியாக நமக்கு லிக்யூடாகவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது? மெல்ட் ஆன ஸ்டேஜ். ஓகேங்களா? அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜில் நமக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு ஹீட் வந்து ஓவர் கம் பண்ணும். எதை? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அது நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்ல அட்ராக்ஷன் ஃபோர்ஸை அதை வந்து ஹீட் ஓவர் கம் பண்ணும். அப்படி ஓவர் கம் பண்ணும் பொழுது அலோ அயான்ஸ் டு மூவ் ஃப்ரீலி. அப்போ அயான்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அதாவது உருகின நிலையிலையும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ சொல்யூஷன் ஸ்டேஜ்லேயே நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதாவது ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் தான் எலக்ட்ரிசிட்டியை அது கண்டக்ட் பண்ணாது. அதாவது சாலிட் ஸ்டேட். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அப்போ த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் எனேபிள்ஸ் கண்டக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எப்போ அயான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியுதோ அப்போ எலக்ட்ரிசிட்டியை அது கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதோட ஸ்டேட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும் அயான்ஸோட ஸ்டேட். அப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கின அந்த அயானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.